அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த இன்னல்களில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் மன அமைதியை தேடி பல ஷிர்கான விஷயங்களிலும் பல ஹராமான செயல்களை தேடி சென்று விடுகின்றான். ஆனால் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அவனை நினைவு கூர்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடினால் மனிதனுக்கு தேவையான மன அமைதியையும் பொருளாதார இன்னல்களில் இருந்தும் அவனுடைய வாழ்வில் அபிவிருத்தியும் தருவேன் என்று தன்னுடைய திருமறையில் கூறியுள்ளான். அல்லாஹ் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவதை மனிதனுக்கு கடமையாக்கியுள்ளான் என்று கூறுகின்றான். பாவ மன்னிப்பு கேட்பதின் நன்மைகளை பார்க்கலாம். இஸ்திக்ஃபார் செய்வதின் மூலம் மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சிக்கான நுழைவாயிலாகவும் அமையும். இதயத்தை அமைதிப்படுத்தி அமைதியை பெற்றுத்தரும். இஸ்திக்ஃபார் பதட்டத்தை நீக்குகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் துவாக்களுக்கு பதில் அளிக்கப்படுகின்றது. இஸ்திக்ஃபார் வாழ்வாதாரத்தின் கதவுகளை திறக்கின்றது. இஸ்திக்ஃபார் மனசோர்வை போக்கி ஆன்மாவை அமைதிப்படுத்துகின்றது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதின் மூலம் நமக்கு ஞானத்தின் அறிவின் கதவுகளை திறக்கப்படுகின்றன. இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதின் சிறப்புகள் பற்றி ஒரு ஹதீஸின் மூலமாக பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் தொடர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு துன்பத்தில் இருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையில் இருந்து ஒரு நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான் என்று. மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுதில் பதிவாகியுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாமும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். இதே போன்ற பதிவுகளை கேட்க பீஸ் இன் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.